ஒரு 5 வருஷம் முன்னாடி வரவும் செலவும் ரொம்ப ஈக்குவலாக இருந்தது. இன்ஃபேக்ட் வீட்டவே நாங்கள் கிரெடிட் கார்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ தான் முடிவு பண்ணோம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கக்கூடாது, இருக்கிற கடனை கட்டி முடிக்கணும். அதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேவ் ராம்சி அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் தான். ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துகிட்டு சின்ன கடன் இருந்து பெரிய கடன் வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இன்கேஸ் 2 கடனுக்குமே ஒரே மாதிரியான பிரின்சிபல் அமௌண்ட் இருந்துச்சுன்னா எதுக்கு அதிகமான வட்டி இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு அடைக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு வர போனஸ், எக்ஸ்ட்ரா காசு, அங்கங்கே நம்ம சேமிக்கிறது இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு அந்த ஃபஸ்ட்டு கடனை எப்படியாவது நம்ம அடைக்க பார்க்கணும். இது ஒன்று தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டெப். எங்களுக்கு இது மட்டுமே அடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ண லோனோட இஎம்ஐ அமௌண்ட் எடுத்து 2வது இஎம்ஐயோட நம்ம ஆட் பண்ணி நம்ம சேர்த்து கட்டும் போது பிரின்சிபல் மட்டும் இல்லை நம்பர் டென்யூரும் கூடியும் அந்த 2வது லோன் ஃபர்ஸ்ட் லோன் 2 இஎம்ஐ அமௌண்ட் எடுத்து 3வது லோனோட சேர்த்து நம்ம கட்டும் போது 3வது பெரிய லோன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வந்து ஒரு புது மெத்தட் கிடையாது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்த ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் தான். கூகுள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது சரியாக வரும் அப்படின்றத கன்சிடர் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இட் வில் டேக் டைம், பட் டெஃபினெட்லி அது ஒர்த் தான்.